விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது ஃபீல் குட் மூவி வரிசையில் இரண்டாவது படம் பிரிவோம் சந்திப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நல்லா நம்ம ரசித்து கொண்டாடிய படம். சேரன் அவர்கள் நடித்தது, ஸ்னேகா அவங்க பேரா நடிச்சிருப்பாங்க. குறிப்பாக இது கூட்டு குடும்பத்தை பற்றிய கதை. செட்டிநாட்டு குடும்பம் எப்படி இருக்கும், அவங்களுடைய கல்யாணம் எப்படி நடக்கும், அவங்க எப்படியெல்லாம் முறை செய்வாங்க அப்படின்னு விளக்கமாக காட்டியிருப்பாங்க. இதில் கதாநாயகி ஸ்னேகாவை மையமாக வச்சு தான் கதை போகும். அவங்களுடைய கேரக்டர் என்னன்னு முதல் காட்சியிலே காட்டிடுறாங்க. அவங்களுக்கு நிறைய பேர் இருந்தால் தான் பிடிக்கும். ஏன்னா அவங்க சிங்கிள், அவங்க பொண்ணு, அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே குழந்தை, ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால வேறு யாரும் உடன்பிறப்புகள் இல்லாதனால அவங்களுக்கு நிறைய பேரோடு இருக்கணுங்கிறது தான் ஆசை. அதனாலேயே அவங்க நிறைய பேர் கூட்டு குடும்பமாக இருக்கிற குடுத்தனத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அதே ஜஸ்ட் ஆப்போசிட் சேரனுக்கு இவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருந்ததுனால தனிமையை அவங்க விரும்புகிறாங்க. எப்பயுமே என்ன சொல்கிறது, எதிர்கரையில் இருக்கிறவங்க தானே, இக்கரைக்கு அக்கறை பச்சை தானே, அது ஒன்றும் தப்பு கிடையாது. இது ஒரு கதாபாத்திரங்கள், நிஜத்தில் நடக்கிற விஷயங்கள் தான். இப்படி இருக்கிறவங்க அப்படி விரும்புவாங்க இல்லையா? அதை மையமாக வச்சு தான் இந்த கதையை எழுதப்பட்டது. அதை வச்சு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அதுக்காக அவங்க பிளான் பண்ணி ஒரு ஒரு மலை பிரதேசத்துக்கு மாற்றல் வாங்கிக்கிட்டு போவாங்க. ஆனால் என்ன ஆகும், இவங்க கூட்டு குடும்பத்தை விரும்பினதுனால, அதே சமயத்தில் வெளிப்படையாக அவங்க உணர்வுகளை பகிர்ந்துக்காததுனால அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு மனப்பிறழ்வு ஏற்பட்டு தனியாக பேசுறது அந்த மாதிரி அவங்க ஆளாகிறாங்க. கடைசியில் அப்படியே ஒரு சீனில் காட்டி அவங்க திரும்பியும் கூட்டு குடும்பத்துக்கே போகிற மாதிரி காட்டிடுவாங்க. இது கூட்டு குடும்பத்தின் அருமையை காட்டுவதாக இந்த படம் அமைந்தது. இந்த படத்தை பற்றி ஏன் எனக்கு திடீர்னு இன்றைக்கி பேசணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, இன்றைக்கி முகநூலில் ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க, இது பெண்ணடிமைத்தனத்தை இப்படி காட்டுறாங்க, ஒரு ஆண் புத்தி இப்படி வேலை செய்யுது, அவ்வளோ படிச்சுட்டு அவ்வளோ பண்ணிட்டு அவங்க பாட்டிக்கு பாக்கி இடித்து தரதில் தான் பெருமை இருக்கா, அதை தான் ஒரு பெண்ணு விரும்புவாளா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதம். அதில் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை அவங்க காட்டுறாங்க, அவ்வளோதான். கூட்டு குடும்பத்தை விரும்புகின்ற பெண் எப்படி, அவங்க படிக்கிறதுக்கும் படிக்காததுக்கும் சம்மந்தமே கிடையாது. படித்தவங்க வீட்டில் இருக்கிற பாட்டிக்கு பாக்கு இடித்து கொடுக்கக்கூடாதா? எனக்கு புரியலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? படித்து வேலைக்கு போனால் வீட்டில் இருக்கின்ற உறவுகளிடம் அனுசரித்து போக மாட்டார்களா? போகக்கூடாதா? பேசக்கூடாதா? பழகக்கூடாதா? அதுதான் பெண்ணியமா? அதுதான் பெண் உரிமையா? அதுதான் பெண் சுதந்திரமா? எனக்கு புரியலை. இது என்ன மாதிரி ஒரு கான்செப்டு? இப்படிலாம் பேசுனா நமக்கு நிறைய லைக்ஸ் வரும், நிறைய கமெண்ட்ஸ் வரும், நம்ம பாப்புலராகலாம் நினச்சி பேசுகிறாங்களா என்னன்னு புரியலை. இன்றைக்கும் எனக்கு அந்த படம் ஏற்புடையதாக தான் இருக்கின்றது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நேயர்களே? சொல்லுங்கள்.